Dear participants, welcome to all. இந்த FTP ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணுறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த ஒரு 1 week ஆன்லைன் FTP ட்ரைனிங் டோட்டலி பார்த்திங்கன்னா இந்த மோட்டோ என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியிலேருந்து டேலி அப்படின்றது தான் ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனாக நாங்கள் இதில் பிளான் பண்ணியிருக்கோம். இதோட ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அகடமிக் ட்ரைனிங் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஐடியாவோடு தான் இந்த சிலபஸை ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த FTP பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டேலியை எப்படி ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளியராக அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு வைஸ் சான்சலர் அண்ட் HOD and coordinator University of Madras Chennai, and also I hearty thanks to my beloved institution Akkam Industrial Training and Research Institute Coimbatore. This is Alagu Pandi, Tally trainer. பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம 17th 23rd வரையும் கிளியராக ஒரு 7 days 7 hours ப்ரோக்ராம். பெர் டே 1 hour உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு மணி நேரம் வீடியோ ரெடியாக இருக்கும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். இதற்கான மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் லிங்க் அவைலபிள் பார்த்திங்கன்னா 9 to 9 கன்ஃபார்மாக இருக்கும். அதனால் மார்னிங் 9 o'clock நீங்கள் இருந்து நைட்டு 9 o'clock எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட் டயத்தில் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏன் இந்த டாபிக் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நவடேஸ் ஒரு கிளியரான ஒரு டேக்ஸ் ரீஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர். அந்த இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து சிம்பிளான ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆனதுனால நிறைய பீப்புள்ஸ்க்கு சப்போர்ட்டடாக இருக்குது. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா தே ஹவ் டு கம் ஃபார்வர்டு. என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எங்கள் ஜிஎஸ்டியை நாங்கள் ஃபைல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஓனர்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றதுப்போ பார்த்திங்கன்னா அதை ஏன் நம்ம பார்த்திங்கன்னா காமர்ஸ் பிளாங்க்ஸ் பீப்புள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கணும், ஃபுல்லாக பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டோ தான் இந்த FTP ப்ரோக்ராம். டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு டே 7க்கான டாபிக்ஸ் பூரா கிளியராக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டாபிக் டு பி கவர்டு டே 1 பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரெசன்டேஷன். இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கான்செப்ட் கிளியராக பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜிஎஸ்டியை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துட்டு அதோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு டீட்டெயில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில டெர்மினாலஜிஸ் இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் டெர்மினாலஜிஸ் மீன்ஸ் என்னென்னா ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டாக்ஸேஷனுக்கு அடுத்து ஒரு டாக்ஸேஷன் கிடையாது. இருக்கிற டாக்ஸேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ரைட் பண்ண ஒரு டாக்ஸேஷன் அப்படின்றதுனால அந்த டாக்ஸேஷனில் எக்ஸிஸ்டிங் டாக்ஸேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளேஸ் அண்ட் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன், மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இன்புட் டேக்ஸ் கிரெடிட், ரிவர்ஸ் சார்ஜ், ரிட்டர்ன்ஸ், பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி, காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்ட்டு டோட்டலாக ஒரு தியரி போர்ஷன். இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி இருக்கும். நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாக இருக்குன்னா ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த
ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த தியரி. இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் நான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால எதுவும் யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். அதே மாதிரி உங்கள் செட்டில் உங்களை வந்துட்டு உரிச்சு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னவங்க, நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்துட்டு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரியான பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே கம்பல்சரி ஒவ்வொரு நாள் கிளாஸும் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாள் கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, அதனால வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி எதுவும் மூவ் பண்ணிட வேணாம். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த டயத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க நாங்கள் சொல்லலை, இந்த டேயில் எந்த டயத்தில் வேணால் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் எடுத்துக்க வேணாம்னு சொல்லி கிளியராக ஒரு அப்டேஷன் வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு ஃபர்தராக வந்துட்டு இதில் ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், வேறு ஏதாவது ஃபர்தராக வந்துட்டு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஆர் சாந்தி மேம்மை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ஆஃப் நோ அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் டெய்லி நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அடுத்து டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா டேலியோட ஸ்டார்டிங் கிளியராக கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது டேலியை, ஏன்னா ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக தெரியும். அதை எப்படி கெட் பண்ணணுன்றது கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஆனால் காமர்ஸ் பிளாங்க் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷனில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்றதை ரெட்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபார் டேலி ERP. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட் ஃப்ரீ ட்ரையல் லைசன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி டேலியில் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ லைசன்ஸ் மீன்ஸ் என்னென்னா டேலி வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேர். அதனால அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் பே பண்ணி ஆகணும். ஆனால் எஜுகேஷ்னல் மோடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேலியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரிஜினல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, ஃப்ரீயாகவே ஒரிஜினல் வெர்ஷனோட யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம ஆன்லைனில் எப்படி கெட் பண்ணிக்கிறது, அதை எப்படி அந்த போர்ட்டல் ஒரிஜினல் போர்ட்டல் எது, அந்த போர்ட்டல்லேருந்து எப்படி இந்த லைசன்ஸை கெட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத ஒரு டெமோ மாதிரி காமிச்சு ஜஸ்ட் ஆஃப் நோ நீங்களும் உங்களோட சாஃப்ட்வேரை நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த வீடியோவை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே புரிஞ்சிடும். ஏதாவது ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வீடியோஸை வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் போங்க. நீங்கள் அசஸ்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பார்க்க முடியாது. அதனால டே ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ இருக்கும். ஆனால் டே முடிகிறதுக்குள்ளே அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் பார்க்க முடியாது. அதனால ரிப்பீட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ லைசன்ஸ் இதெல்லாம் வேணும்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அசஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி அந்த வீடியோ எத்தனை தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ அன்னையோட முடிஞ்சிடும். சரிங்களா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர், கிரியேஷன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா பேர் வைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை, இல்லாட்டா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்துட்டு உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா டைட்டில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக பேசிக்கு இதுக்கு அடுத்த இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். சரிங்களா, அதனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வேலிடான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸை வந்துட்டு இந்த குவாரண்டைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட், இந்த மாதிரியான கொரோனா பேனிக் இருக்கக்கூடிய இந்த ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நமக்கு கிடைக்கிறதுக்கு. அதனால் அது கொஞ்சம் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு டே 3 வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட். பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத விட இப்போயே நார்மலாக பாருங்கள், இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் எல்லாருமே ரன் பண்ணணும். ஆனால் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இன்கம் இல்லை, ஆனால் ரன் பண்ணி தான் ஆகணும். அப்போ எப்படி வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படின்றது இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அப்படி நம்ம பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டோட ரிப்போர்ட்ஸை வந்துட்டு சினாரியோ பார்க்குற மேனேஜ்மெண்ட்ஸோ டேலியில் எப்படி மெயின்டைன்
மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ். அதுலேயே வந்துட்டு செட் கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லிமிட்டை ஒரு லெஜருக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை ரொம்ப தெளிவாக அந்த டே 3ல முடிக்க போகிறோம். டே 4ல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆர் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிளியரான ஒரு விஷன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்டி பிரான்ச்சஸ் இல்லைன்னா மல்டி பர்சன்ஸ் இல்லை மல்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி மல்டி பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாமே மல்டி கான்செப்டில் இருக்கும்போது ஒரு சிங்கிள் பர்சன் இப்போ ஒரு டீ கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டீ கடையில் மட்டும் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ கடைக்கு வராங்க, கரெக்டாக பால் வருது, டீ தூள் எல்லாமே இவர் கையில் வச்சு பால் எல்லாத்தையும் இவர் பாக்கெட்லேருந்து இவரே எடுத்து கொடுத்து எத்தனை பாக்கெட் போச்சு எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஒரு டீ கடையை. அதே டீ கடைக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வடை, பேக்ஸ், அதாவது அதோட இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்கள் ஏதாவது டிஃபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான டிஃபன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தேவையான கிச்சன் ஃபெசிலிட்டிஸ், பேக்குக்கு தேவையான பேக்ஸுக்கு தேவையான ஓவன், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சு மாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போவும் அவர் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எதில் இப்போ பேக்ஸ் மூலமாக வருமானம் வருதா இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறது டிஃபன் ப்ரொவைட் பண்ணுறதுனால வருமானம் வருதா, டீ மற்றதுனால நம்மளுக்கு வருமானம் வருதா அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா பணமும் நம்மளோட கரெக்டாக கேஷ் கவுண்டருக்கு வந்து நிற்கும். அப்போ அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி நம்ம 10,000 செலவு பண்ணியிருக்கோம், 5,000 வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாளைக்கு மேலே போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் டே ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் யாருமே வந்துட்டு வேலைக்கு வர வேணான்னு ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ சாப்பிட்றவங்கன்னா வர்றாங்க. பட் அந்த இடத்துல நியர்பை இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு லஞ்சுக்கு வரவங்களாம் வராமல் போயிடுறாங்க. அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தெரியுது இவருக்கு, அப்போ தான் தெரியும் என்ன தெரியும்னா லஞ்ச் மூலம் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இப்போ எனக்கு இவ்வளோ தான் கம்மியாக வந்திருக்கு, அப்போ லஞ்சு மூலமாக தான் இத்தனை நாள் இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்ற மாதிரி தெரியும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ வந்துட்டு பிஸ்னஸை வந்துட்டு எப்படி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சில் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் பர்டிகுலர் பர்சனால் எவ்வளோ இன்கம் வருது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி கம்பெனிஸ்க்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் சென்டர் ஆர் காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அதை வந்துட்டு நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். அதுலேயுமே ப்ரீடிஃபைன்ட் அலோகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். டே 5ல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டான ஒரு டைட்டில். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் பீப்புளுமே கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மெடிக்கல் ஷாப்லலாம் போனீங்க அப்படின்னா அவங்க மெடிக்கல் பில்லை கொடுத்துட்டு ஸ்டாக்கிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பில்லையும் நம்மளோட அந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 45 days கழித்து அந்த பில் பேமெண்ட்ஸ் வாங்க வருவாங்க. இந்த மாதிரி தான் இப்போல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இவரே மெடிக்கலில் இருக்கவரே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கும் நிறையா கடன் கொடுத்து மந்த் ஆன் மந்த் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ இந்த 2 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது நம்ம பணம் வெளில நின்றாலும் அவுட்ஸ்டாண்டிங் தான். நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு பேர் அவுட்ஸ்டாண்டிங் தான். ரெண்டுமே கரெக்டாக செட்டில் ஆனால் மட்டும்தான் பிஸ்னஸ் ஒழுங்காக ரன் பண்ண முடியும். அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத டேலியில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றத மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது. அதை ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் POS வவுச்சர் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதே மாதிரி அடுத்த டாப்பிக்குமே அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரி, அதுக்கு அடுத்த டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அது எப்படி ரிஜிஸ்டர், இந்த மாதிரியான விஷயம், அது எப்படி எவ்வளோ உள்ளே வந்துச்சு, எவ்வளோ வெளில போயிருக்கு, ஓல்டு ஸ்டாக்டாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து டேமேஜ் ஆச்சு, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ற மாதிரி இருக்கும். பட் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இப்போலாம் என்ன அப்படின்னா ஒரு பொருளை வாங்கினா உடனே விற்றுறணும், இல்லைன்னா எவ்வளோ நாளில் விற்போம் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போது
அந்த மாதிரி விற்கக்கூடிய ஒரு கான்செப்டை விற்கிறதுக்கு தேவையான ஒரு, அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்தாலும் சரி, சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது டிஸ்கஸ் ஆகும். அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சேல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேல்ஸ் வந்துட்டு எங்கே அதிகமாக இருந்தால் எல்லா சப்ளை செயினில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்லேருந்து கடைசி கன்சியூமர் வரையும் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், எல்லா கன்சியூமருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடை வரையும் இருக்கக்கூடிய ஆள் வரையும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் வந்துட்டு பை பண்ணும்போது மட்டும்தான் அந்த சேல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ஒரு டீலர்கிட்ட கொடுத்து, அந்த டீலர் இன்னொரு சப்டீலர்கிட்ட கொடுத்து, இன்னொரு சப்டீலர் வந்துட்டு நம்ம லோக்கல் ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டை கொடுத்துட்டு, லோக்கல் ஸ்டாக்கிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட கொடுத்து, அந்த ஹோல்சேலர் வந்துட்டு ரீட்டைலரில் கொடுத்து, ரீட்டைலர் வந்துட்டு கன்சியூமர்கிட்ட கொடுத்தா தான் மேனுஃபேக்சரிங் பண்ணவரோட பொருள் வந்துட்டு கன்சியூமருக்கு போய் சேருது. கன்சியூமர் அப்படின்றவர் தான் எண்ட் யூசர், அவர் தான் அந்த பொருளை என்ஜாய் பண்ண போகிறார். மேனுஃபேக்சரர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ண ஒரு பொருள் அவர் கஸ்டமருக்காக தான் தயார் பண்ணியிருக்கார். அப்போது இந்த இடத்துல இந்த சப்ளை செயின் எப்போ வந்துட்டு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட கைக்கு போய் குட்ஸ் சேர்ற வரையும் முடியாது. அது வரையும் எல்லா இடத்துலையும் ஸ்டாக்காக தான் நின்றுட்டு இருக்கும். ஸ்டாக்காக நிற்க வந்து பார்த்திங்கன்னா அதோட மதிப்பும் குறையும், அது டேமேஜும் ஆகத்தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, கிளியரன்ஸு டு கன்சியூமருக்கு நம்ம கிளியர் பண்ணுறோமா இல்லையான்றதை பொறுத்தா இருக்குது. அதனால தான் பிஓஎஸ் அப்படின்ற டாபிக் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். பிஓஎஸ் அப்படின்றது என்னன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண வைக்கும். அப்போது இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலில் நடக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிக்குது. இங்கே கார்டு ரீடர், வவுச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், பேடிஎம் மூலமாக பேமெண்ட் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது, இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்ன்றதுல பார்த்திங்கன்னா அது கான்செப்ட் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு அந்தந்த டீம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒரு அக்கௌண்டன்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அதை எப்படி அக்கௌண்டிங் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கான்செப்ட் அதில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். அடுத்து அலோவ் ஜீரோ வேல்யூ என்ட்ரினா சாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த என்ட்ரியை எப்படி போடுறது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இன் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி மீன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஆஃபர் இருக்கும். எப்படி ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை 2 get 3 அப்படின்ற மாதிரி, அதாவது 1 ஃப்ரீன்னு அர்த்தம். பை 2 get 3, நம்ம 2 வாங்கணும்னா 3 கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 வாங்குகிறோம், பில் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு தான் போடணும். அப்போ அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் பில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இது வந்து அக்கௌண்டண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, ஸ்டாக் புக்கில் 3 குறையணும், அதே இது டே புக்கில் பில்லாக வர வேண்டியது 2 பில்லுக்கு தான் வரணும். அப்போ இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்கௌண்டண்ட்டு. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை சர்டிஃபை பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதே டேலியில் ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. அது இந்த கான்செப்டை தெரிஞ்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம இதை வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா டே 6 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். டே 7 வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டே இப்போ நம்ம ஃபுல்லாக ஜிஎஸ்டி தியரி பார்க்குறோம். அதே மாதிரி ஃபைனல் டேயில் ஜிஎஸ்டி வித் டேலி எப்படி கிளியராக பார்க்கணுன்ற மாதிரி ஐடியா. அப்போது டேலியில் எப்படி ஜிஎஸ்டி என்ட்ரி போடணும், அதுலேருந்து அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மாஸ்டர்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், பில்லு எப்படி போடணும், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவு பண்ணி ஒரு பிளான் பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 7 days சைக்கிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரொம்ப கிளியராக இதில் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட், உங்களோட சௌகரியம் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இந்த ட்ரைனிங்கை வந்து கொடுத்துருக்கோம். மற்ற ட்ரைனிங்ஸ் மற்ற ப்ரோக்ராம் மாதிரி இல்லாமல் இது டிஃபைன்டு ப்ரோக்ராமாக கொடுத்துருக்கோம். உங்களோட அவைலபிள் டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது இந்த டயத்தில் தான் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லாதனால 7 days இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடியும் போதும் கண்டிப்பாக அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்டும் எழுதி முடிக்கணும். எழுதி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்துட்டு டே பை டே ரெகுலர் ப்ராசஸில் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்துட்டு கிளியராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட் ஆஃப்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் யுவர் டெய்லி சப்மிஷன் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். டுடேஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரெசன்டேஷன். ஜிஎஸ்டி ப்ரெசன்டேஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கான்செப்ட், பிளேஸ்
and time of supply of goods and services, input tax credit, reverse charge, returns, payment of GST, composition scheme. இது எல்லாத்தையுமே கிளியராக பார்க்க போகிறோம். இதில் அடுத்து இப்போ என்னென்ன இருக்குன்றதை பொறுமையாக பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டாக்ஸேஷனை பற்றி முதல் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். ஜிஎஸ்டியோட பேசிக்ஸை பற்றி கிளியராக சொல்லிடலாம் அப்படின்ற பாயிண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வாட் இஸ் டேக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்கேன். கொஞ்சம் அதை படித்து பார்க்க வேணாம், கொஞ்சம் நீங்களே கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணி பாருங்கள் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, முதல் எடுத்தோன்னா டேக்ஸர் அப்படின்ற லெத்தின் வேர்டில் இருந்து தான் டேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டேக்ஸோட கரெக்டான மீனிங், அந்த டேக்ஸர் அப்படின்றது லெத்தின் வேர்டோட கரெக்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அப்போ எஸ்டிமேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டியை எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அப்போ பாருங்கள் அதுதான் டேக்ஸ்ன்ற கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. எஸ்டிமேஷன் பண்ணாமல் நீங்கள் டேக்ஸ் யாருக்குமே போட முடியாது. அப்போது இங்கே டேக்ஸர் அப்படின்ற கான்செப்டே சம் ஆஃப் த வேர்பு, ஒரு ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் எஸ்டிமேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை கிளியராக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து tax is the fees levied by a government on product, income or activity அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, tax is the fees levied by a government on a product, income or activity அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆமாம், டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் தான். எதுக்காக ஃபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எதாவது ப்ராடக்ட்டோ இல்லை நம்ம இன்கம்க்கோ நம்ம ஏதாவது வேலை பார்த்துருப்போம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம். ஆமாம், வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, ஜிஎஸ்டி போட்டு தான் வாங்குகிறோம். மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் வருது. ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதுக்கு டேக்ஸ் கட்டுறோம். இன்கம் டேக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2.5 lakhs மேலே நம்ம வந்துட்டு நம்ம இன்கம் ஆனுவலாக இருந்துச்சுன்னா நம்மள என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம அதுக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், கட்டுறோம். ஆக்டிவிட்டீஸ் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சர்வீஸ் எனக்கு தேவைப்படுது, அந்த சர்வீஸ்க்கு நான் டேக்ஸ் கட்டுறேன், அந்த டேக்ஸ் அதுக்கு தான், அந்த ஆக்டிவிட்டிக்கு தான் சொல்கிறது, புரிஞ்சுங்களா? அப்போது டேக்ஸுன்றது இதுதான் ஒரு கான்செப்ட். வாட் இஸ் டாக்ஸேஷன் அப்படின்றது ஒரு மெத்தட். எதுக்கு என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபினான்ஸ் தியர் எக்ஸ்பெண்டிச்சர் பை இம்போசிங் சார்ஜ் ஆன் சிட்டிசன்ஸ் அண்ட் கார்பரேட் என்டிட்டிஸ். கார்பரேட் என்டிட்டிஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கம்பெனிஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி சிட்டிசன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சார்ஜை இம்போஸ் பண்ணுறாங்க. எப்படி இம்போஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான செலவினங்களுக்கு தேவையான இது மெத்தடை அதை வந்து சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டாக்ஸேஷன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஜிஎஸ்டி அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஜிஎஸ்டியோட அப்ரிவியேஷன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இஸ் நாட் அ சர்வீஸ் டேக்ஸ், இஸ் அ சர்வீசஸ் டேக்ஸ். Okay, is a tax which contains various indirect taxes being charged by central and state governments, which result in multiple receipts payment complaints being needed for multi-state business. Yes, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது இருக்கிற எல்லா இன்டைரக்ட் டாக்ஸேஷனையும் அழிச்சிட்டு ஒரே ஒரு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டைரக்ட் டாக்ஸேஷனில் நிறையா. அது எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மல்டி ஸ்டேட் லெவலில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி மட்டும் இருந்தால் போதும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதே ஃபார்மாலிட்டிஸ் கேரளாவில் போய் பண்ண போகிறேன்னா கேரளாவுக்கு நான் பண்ணணும், அதே கர்நாடகாவுக்கு பண்ண போகிறேன்னா கர்நாடகாவுக்கு நான் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சரை தாண்டி நான் அடுத்த இடத்துக்கு நான் போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸை பூரா நான் படிக்க வேண்டியிருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஜிஎஸ்டி. அப்போ நம்ம ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். மல்டி ஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்றது ஜிஎஸ்டியில் பாசிபிள். இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் நான் எடுத்துக்கிட்டது மொத்தம் 3 பாயிண்ட் தான். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வேலிடாக இருக்கும். ஏன்னா சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன்றைக்கி வேலிடாக இருக்கும், நாளைக்கு மாறிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ ஆர்டர்டு லீவ்டு அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்ளை செயின். எஸ், ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ வேல்யூ ஏற்றிருக்கோமோ அதுக்கான டேக்ஸை மட்டும் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணி கட்டினா போதும். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸில் நம்ம எவ்வளோ வேல்யூ ஏற்றிருக்கோமோ அதுக்கு உண்டான டேக்ஸை மட்டும் கட்டினா போதும். மிச்ச அமௌண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்க மூலமாக கட்டியிருப்போம், அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி would be applicable on supply of goods or services.
பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேல்யூ ஆடட் டேக்ஸ் கூட்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, சர்வீஸ்க்கு வேணும்னா சர்வீஸ் டேக்ஸ் தனியாக இருந்துச்சு. அப்படி இல்லாமல் ஜிஎஸ்டி போத்துக்கு இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்படுது. ஜிஎஸ்டி வுட் பி டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ். எஸ், ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்குறாங்க, எங்கே வச்சு வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. எங்கே வச்சு ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ற டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸு, அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஆடட் லீவ்டு ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்ளை செயின் சொல்லி ஃபீச்சர்ஸில் சொன்னேன் இல்லையா, அதோட ஷார்ட்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு நான் கட்டின டேக்ஸை வந்துட்டு நான் ஒரு பொருளை அந்த பொருளை விற்க போகிறேன் அப்படின்னா அது வந்துட்டு நான் கட்டின டேக்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுகிட்ட என் பணம் இருக்குன்றதுக்கான ஒரு ப்ரூஃப். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கான ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி நான் இன்னொருத்தட்ட 2 lakhs விற்க போகிறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு நான் 10,000 ரூபா டேக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னா இவர்கிட்ட நான் 2 லட்ச ரூபாய்க்கு விற்கும் போது 20,000 ரூபா வாங்குவேன், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே 1 லட்ச ரூபாய்க்கு 1,10,000 ரூபா கொடுத்துருக்கேன். அந்த 10,000 ரூபா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இன்னொருத்தருக்கு விற்க போகிறேன், நான் இந்த பொருளை யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் வாங்கி விற்கிற வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த 10,000 ரூபா கவர்மெண்ட் எனக்கு தர வேண்டிய பணம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. சரியா? ஓகே. அதுக்கடுத்து சிம்பிள் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து ஃபைனல் ஒன் இஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் எலிமினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கும் திரும்பவும் அதுவே நடக்கிறது, அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணி முடிச்சிருப்பாங்க, பண்ணி முடித்தது தெரியாமல் அந்த விஷயத்த இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, அவங்க மேம் வராங்க கிளாஸில். இப்போ நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ராகும்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் எந்திரிச்சு நிற்க சொல்லிவிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா ஒரு 5 minutes எல்லோரும் அமைதியாக நில்லுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறீங்க. அவங்க அமைதியாக நின்றுட்டே இருந்துட்டுருக்காங்க, ரொம்ப ரொம்ப அமைதியாகவே நின்றுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 hour வரையும் நிற்க வச்சிட்டிங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக சரி பெல் அடிச்சிருச்சேன்னு கிளம்புறீங்க. அடுத்த ப்ரொஃபஸர் வரதுக்குள்ளே இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரொஃபஸருமே ரொம்ப கோபமாயிட்டு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தது தெரியாமல் அதே பனிஷ்மெண்ட்டை திரும்ப கொடுக்கும்போது அவங்க அப்படியே லைட்டாக சொல்லுவாங்க, சார் மேம் இப்போ தான் மேம் அந்த மேம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ தான் பனிஷ்மெண்ட் வாங்கணும், பனிஷ்மெண்ட்டுக்கு திரும்ப பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான இஷ்யூஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட். நடந்த விஷயத்துக்கு திரும்ப நடந்துடுறது. தட் மீன்ஸ் இங்கே நம்ம வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்ட நீங்கள் ஒரு 1 lakh கடன் வாங்குறீங்க. 1 lakh கடன் வாங்கினதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு மாதத்துக்கு. நீங்கள் 10,000 ரூபா கொடுக்கணுன்ற பாயிண்டில் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த மந்த் உங்களால் கொடுக்க முடியல, அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஓகே, அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் கொடுக்கும்போது 20,000 ரூபா மட்டும் கொடுங்கன்னு கேட்க மாட்டார். இந்த 10,000 ரூபாய்க்கும் 10% 1,000 ரூபா சேர்த்து எனக்கு 21,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். அப்போ பாருங்கள், 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 10,000 ரூபா வட்டி கட்டினது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு 1,000 ரூபா கட்டினீங்க பார்த்தீங்களா, அதுதான் டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அதை தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் டேக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஒரு டேக்ஸுக்கு டேக்ஸ் போட்டு ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு, அந்த அமௌண்ட்டுக்கு திரும்ப டேக்ஸ் போடக்கூடிய கான்செப்ட் ஜிஎஸ்டியில் கிடையாது. அது எலிமினேட் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னா 2 டேக்ஸ் இருந்தால் தான் டேக்ஸ் ஆன் டேக்ஸை போட முடியும். இருக்கிறது ஒரு டேக்ஸ் ஆன் டேக்ஸ் போடுறதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஜிஎஸ்டி இஸ் நீடட் அப்படின்னா ஜிஎஸ்டி எதுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ரெடியூஸ் மெடிகேட் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், ரொம்ப தெளிவாக சொன்னேன் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்னன்ட்டு. பிரிங் அபவுட் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் த டேக்ஸ் ஹாரிசன்ஸ். டேக்ஸ் ஹாரிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டேக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரி இருக்கிறப்போ ஒரு யூனிஃபார்மிட்டி கேட்குற மாதிரி கிடைக்குது. என்ஷூர் செட்டனிட்டி அண்ட் ஈக்விட்டி த்ரூ எஃபிஷியன்ட் டேக்ஸ் லாஸ். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இப்போதைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி டாக்ஸேஷன் ஜிஎஸ்டியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எப்படி கவர்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா
அண்டர் லா, இந்தியன் லா படி தான் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. புது லாஸ் எல்லாமே ஜிஎஸ்டிக்கு ஏற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா புதுசாக நம்மளை அமுல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர் டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா. எஸ், கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு டாக்ஸேஷன் இருக்கும்போது. அதனால தான் ஜிஎஸ்டி தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டின்னு சொல்லி 4 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குது. ஆக்சுவலி 3 டைப்ஸ் தான்: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இந்த எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அதே மாதிரி சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்றது சி. அதே மாதிரி ஐ அப்படின்றது இன்டகிரேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ அப்படின்றது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஃபைனல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், யூடிஜிஎஸ்டி. இந்த யூனியன் டெரிட்டரி பிளேசஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை தான் அங்கே வந்துட்டு தனியாக ஒரு போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஸ்டேட் ஜிஎஸ்டியோட ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஆகிறது தான் வந்து யூடிஜிஎஸ்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி ரேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, குட்ஸுக்கு 5%, 12%, 18%, 28% இருக்குது. ஃபார் சர்வீஸ்க்கு வந்துட்டு 18% ஒன்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது எந்த ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 18% காமன். ஆனால் குட்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்குது, சிலதுக்கு 0% இருக்குது. அது ஆனால் கேட்டகரி நம்மளோட ரேட்டில் டைப்பில் வராது. 5, 12, 18, 28 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது த்ரெஸ்கோல்ட் லிமிட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். கவனிக்காமல் இருக்க வேணாம். அதாவது இதில் இயர்லியர் லிமிட்டும் கொடுத்துருக்கேன், இப்போ கரண்ட் லிமிட்டும் கொடுத்துருக்கேன். இயர்லியர் லிமிட் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரண்ட் லிமிட் எவ்வளோ அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் சர்வீசஸ் எக்ஸீடிங் 20 lakhs இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேட்டகரி. 10 lakhs அப்படின்றது ஸ்பெஷல் கேட்டகரி. இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லியர் லிமிட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்துட்டு அவங்க ஆனுவல் டேர்ன் ஓவர் 20 lakhs கிராஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா 40 lakhs வரையும் இப்போ வந்துட்டு மாற்றிருக்காங்க. 40 lakhs வரையும் இங்கே நம்மளுக்கு கிளியராக மாற்றிருக்காங்க. அதுதான் 40 lakhs போட்டிருக்கேன். அது 1 April 2019 அப்டேட் ஆகிருக்கு. இதே இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸீட் rupees 10 lakhs வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்குன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. தட் மீன்ஸ் என்னென்னா சில இவங்களாம் இருக்காங்க, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க. அது போக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ஸ் பெரிய லெவலில் இருக்காது. அப்போ அவங்களோட இன்கமையும் நம்மளோட கணக்கில் கொண்டு வரணுன்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸீடு rupees 10 lakh அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸே ரொம்ப குறைச்சி தான் இருக்கும். அப்படி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs போட்டோன்னா தான் அவங்களோட இன்கமும் நம்ம கணக்கில் வருன்றக்காக. இதே இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 lakhலேருந்து 20 lakhs மாற்றிட்டாங்க. 20 lakhs இருந்த நார்மல் ஸ்டேட் சிட்டிசன்ஸ்க்கு 40 lakhs மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதே இது த்ரெஸ்கோல்ட் லிமிட் வந்து இது ரெகுலர் டீலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் கரெக்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு மந்த் ஆன் மந்த் டேக்ஸை வந்துட்டு கரெக்டாக கட்டுவார். அதே மாதிரி அவர் கட்டின டேக்ஸை கிளைம் பண்ணி எடுத்துக்குவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் டீலர். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய டீலர்ஸ். காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பண்ண மாட்டாங்க. குவார்ட்டர் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ டேர்ன் ஓவர் கட்டியிருக்காங்களோ அந்த கட்டின அமௌண்ட்டுக்கு மட்டும் அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸை வந்துட்டு அவங்க ஓன் பாக்கெட்லேருந்து போட்டு கட்டுவாங்க. கஸ்டமருக்கு அவங்க டேக்ஸ் பில் போடவே கூடாது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1.5 crores என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 lakhs வரையும் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்டு உத்தரகாண்ட் அப்படின்ற மாதிரியான யூனியன் டெரிட்டரிக்கு எல்லாத்துக்குமே என்ன கான்செப்ட் வருதுன்னா 75 lakhsன்றது இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய விஷயமா சொல்லப்படுது. ஓகே, டைம், பிளேஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா
இப்போது டைம் ஆஃப் சப்ளைன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுன்ற வார்த்தையே கிடையாது, அதே மாதிரி சர்வீஸுன்ற வார்த்தையும் கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சப்ளை பண்ணியிருக்கேன்னா எது வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் இன்வைஸை கொடுத்த நாள். குட்ஸை கொடுக்கல, இன்வைஸை மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதுவுமே இன்வைஸில் நான் என்ன டேட் கொடுத்துருக்கணும் அந்த டேட் தான் நம்மளுக்கு சொல்லப்படும். பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வைஸ் வுட் ஹவ் பீன் இஷ்யூடு. அதே இது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வைஸ் வந்துட்டு எந்த தேதியில் நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் கஷ்டப்பட்டு சொல்லிப்பேன். சார் எப்படி இருந்தாலும் 15 தேதிக்குள்ள நான் பில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த 15ஆம் தேதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டேட்டு. அடுத்து டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் அண்ட் பேமெண்ட். இன்கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை அட்வான்ஸாக வாங்கிட்டோம், இல்லை பேமெண்ட்டை முதல்ல கையில் மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த டேட் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மிஸ்டர் எக்ஸ் சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் ஒய் ஒர்த் rupees 1 lakh. The invoice was issued 15th January. The payment received 31st January. The goods were supplied on 28th January. இப்போ பாருங்கள் 15, 31, 20 நம்ம என்னத்தை எடுத்துக்க முடியும்? 31 தான் நம்ம எடுத்துக்க முடியும். 31 எடுக்க முடியாது. 31 இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு இயர்லியஸ்ட் கிடையாது, ரொம்ப நியரஸ்ட் இருக்கக்கூடிய நமக்கு இப்போ இருக்க டேட்டில் ரொம்ப கிட்டக்க இருக்கிறது. அதனால இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயர்லியஸ்ட் டேட் எதுன்னு பார்த்திங்கன்னா 15th January அப்படின்றாங்க. 15th January நம்ம போட்டாச்சு. சரிங்களா? the time of the supply is 15th January அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அடுத்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் ஃபார் சர்வீஸ். சப்ளை ஃபார் சர்வீசஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். வீடு கட்டி கொடுக்குறது ஒரு சர்வீசஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் கூட்ஸ் வித்த கணக்கெலாம் வராது நமக்கு. பார்த்திங்கன்னா ஏ ப்ரொவைட் த சர்வீஸ் ஒர்த் ₹20,000 டு மிஸ்டர் பி ஆன் 1st January. என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்துட்டு மிஸ்டர் ஏ ப்ரொவைட் த சர்வீஸ் ஒர்த் rupees என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 பிக்கு வந்துட்டு 1st January பண்ணிடுறாரு. த இன்வைஸ் இஷ்யூடு வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பண்ணியிருக்காரு. அண்ட் த பேமெண்ட் ஃபார் த சேம் வாஸ் ரிசீவ்டு ஆன் 1st January. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவர் ஒரு பிளான் பண்ணிட்டாரு. இன்வைஸ் வந்து 20ஆம் தேதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அதை ரிசீவ் பண்ணது வந்துட்டு 1st February ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயும் டேட் ஆஃப் இயர்லியர் தான். அப்போ என்ன வரும்னா 20 January அப்படின்ற மாதிரி கிளியராக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சொல்கிறது புரியுதுங்களா? 20 January அப்படின்றதா இருக்கிறதுலே வந்துட்டு சின்ன லெவல், அதனால் 20 January அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அட்ரஸ் எந்த அட்ரஸோ அதுதான் உங்களோட லொக்கேஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லொக்கேஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கிளியராக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், லொக்கேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர், பிளேஸ் ஆஃப் சப்ளை, நேச்சர் ஆஃப் சப்ளை, ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இப்போ பாருங்கள், லொக்கேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர் வந்துட்டு மகாராஷ்டிராவிலேருந்து ரிசீவ் பண்ணுறாரு. பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ இது ஒரு இன்ட்ராஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது, பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கேரளான்னு காட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வரும். இன்டர்ஸ்டேட்டோட கரெக்டான ஜிஎஸ்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. பாருங்கள், மொத்தம் 4 ஜிஎஸ்டி சொன்னோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டுமே கலந்துருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எதுனா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சமயங்களில் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் நமக்கு பயன்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம என்னவாகிறோம் பார்த்திங்கன்னா குட்ஸை மாற்றி விடுறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். சரியா? இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதோட அப்டேட்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்றதோட அப்டேட்டு. ஓகே, அடுத்து வேல்யூ ஆஃப் சப்ளைனா வேறு ஒன்றுமே இல்லை. ஜிஎஸ்டி வந்துட்டு பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லி என்ன பண்ணிடலான்னா
வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்றது என்னென்னா எவ்வளவு பணம் வந்துட்டு நம்ம சப்ளையர்கிட்ட கேட்குறோம் அப்படின்றது தான் இதுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால டிரான்சாக்ஷன் பேஸ்டு ஒரு டாக்ஸேஷன் அப்படின்றதுனால இதுவுமே எப்படி சொல்லப்படுதுன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லப்படுது. சரிங்களா, இதுக்கு அடுத்து நம்ம டாபிக் 3க்கு போகிறோம். டாபிக் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மீனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் வந்துட்டு நம்ம பே பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை நம்ம எதில் குறைச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருளை வெளியேற்றும் போது அவங்ககிட்ட நம்ம வாங்குகிற டேக்ஸில் அதை நம்ம எடுத்துகிட்டு பேலன்ஸை கட்டலாம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு பொருளை வந்துட்டு வாங்கிடுறோம், விற்கணுன்றதுக்காக வாங்கிடுறோம். நான் வந்து ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். அந்த மொபைல் ஷாப்பில் வந்துட்டு 10,000 rupees வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வாங்கிட்டேன். அதை 15,000க்கு நான் விற்கணும்னு சொல்லி ப்ரைஸ் டேக்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதை 10,000 rupeesக்கு நான் வாங்கும்போது எனக்கு 18% டேக்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1,800 ரூபாய் எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. இப்போ 11,800 ரூபா அந்த பொருளுக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த மொபைலுக்கு. இப்போ அந்த 1,800 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இடைஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அந்த இடைஞ்சலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டிட்ட நம்ம பணத்தை கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற கணக்கு. அதுக்கு பேர் தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இதை நம்ம எப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 15,000 ரூபாய்க்கு அந்த 15,000க்கு அந்த பொருளை கொடுக்கும்போது 18% டேக்ஸ் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போட்டு நம்ம அவன்கிட்ட வாங்குவோம். 15,000 ரூபாய் 15,000 மட்டும் வாங்க மாட்டோம், கூட வந்துட்டு 18% போடும்போது 2,700 வரும். மொத்தம் 17,700 அவன்கிட்ட நம்ம சார்ஜ் பண்ணி வாங்குவோம். இப்போ அவர்கிட்ட வாங்கின 15 + 2.7 அப்படின்றதுல அந்த 15 அப்படின்ற அந்த 15,000 மட்டும் நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். இந்த 2.7ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு கட்டணுமானா கட்ட தேவையில்லை. ஏன்னா இதே ப்ராடக்ட்டுக்கு நம்ம 1,800 ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கோம். அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு பேலன்ஸ் 900 மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். அதைத்தான் நம்ம ஐடிசின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மேனுஃபேக்சரர், tax payable on output final product is 450. The tax paid into purchases 300. You can claim input credit of rupees 300. You only need to deposit 1,150 rupees. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பொருளை நான் விற்றுருக்கேன், அது மூலமாக எனக்கு டேக்ஸ் நான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னா 450 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த இன்புட் டேக்ஸ் நான் டேக்ஸ் பெய்டு பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ்னால ஒரு 300 ரூபா கட்டியிருக்கேன் அப்படின்னா 300 பண்ணியிருக்கேன்னா நான் வந்துட்டு இந்த 300 ரூபாயை கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். யூ கேன் கிளைம் யுவர் இன்புட் கிரெடிட் அண்ட் யூ ஒன்லி நீட் டு டெபாசிட் 150 ரூபா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டினா போதும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ரிவர்ஸ் மெக்கானிசம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் RCM அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு சொல்லப்படுது. RCM அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கு. இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் நிறையா பேசுங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண வைங்க. ஏன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்றது இப்போ ஜிஎஸ்டியில் இருக்குது, ஐடிசின்றது ஜிஎஸ்டியில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்துட்டு ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதனால் இதை பற்றின டிஸ்கஷன்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். RCM அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மீன்ஸ் த liability to tax paid to pay the tax is on the receipt of the supply of goods or services instead of the supplier of the such goods or services in respect of notified categories of supplies. The payable tax is eligible ITC for recipient. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் மொபைல் ஃபோன் வந்துட்டு 10,000 rupeesக்கு ஒருத்தர் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுக்கு நான் 1,800 டேக்ஸ் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் வாங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டீலரே கிடையாது, அன்ரிஜிஸ்டர்ட் டீலராக இருக்கார். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேக்ஸே போட மாட்டார். 10,000 rupees அதோட அவர் ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு மேலே அவர் டேக்ஸ்லாம் போட மாட்டார். ஏன்னா அவருக்கு டேக்ஸ் வந்து போடுறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா ரிஜிஸ்டர்ட் டீலர் தான் டேக்ஸ் பில் போட முடியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா வெறும்
சம்திங் அமௌண்ட் அது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸை மட்டும் வாங்கிட்டு அந்த பொருளை எனக்கு கொடுத்துட்றாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியிருக்குன்னா ஆர்சிஎம் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட நம்ம வாங்கின அந்த பொருளுக்கான டேக்ஸை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிஜிஸ்டர்ட் டீலராக இருந்தாங்கன்னா அவர்கிட்டே நம்ம அந்த 1,800 கட்டிடுவோம், 1,800 கட்டிட்டு அவர் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேரில் கட்டுவார். இப்போ என்ன பண்ணணும்னா இவர் ரிஜிஸ்டர் டீலரே இல்லையே, ரிஜிஸ்டர் டீலராக இருந்தால் தான் அவர் நம்மகிட்ட டேக்ஸ் போட்டு வாங்கி கட்டிடுவார் இல்லையா. அப்போ அவர் கட்டலை அப்படின்றதுனால, அவர் ரிஜிஸ்டர் டீலர் இல்லைன்றதுனால அவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்றது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா பர்ச்சேஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது, அதுக்கு தேவையான டேக்ஸை நானே கட்டுறேன்னு சொல்லி கட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட வேண்டிய பணம் வரும் இல்லையா, அந்த பணத்துக்கு எப்படி இந்த 1,800 கழிச்சிட்டு மிச்சம் 900 கட்டுற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி 450 ரூபா டேக்ஸில் 300 ரூபா டேக்ஸை கழிச்சிட்டு 150 ரூபா கட்ட வேண்டி வரும்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுற கணக்கில் காமிச்சிட்டு அங்கே கழிக்கிற கணக்கில் அதை கழிச்சிட்டு மிச்சம் பேலன்ஸை மட்டும் கட்டினீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறோம், இந்த மாதிரி நாங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் டேட்டா வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணும்போது, இம்போர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு பொருளை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கு பேர் என்னன்னா இம்போர்ட்னு அர்த்தம். இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்தியன் ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நம்ம தான் இந்திய நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெளிநாட்டில் வாங்கும்போது வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்கு விற்கிறான் தான் தெரியுமே தவிர இந்தியாவோட ஜிஎஸ்டி அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லாதனால அவன் டேக்ஸ் வந்துட்டு போட மாட்டான். டேக்ஸ் பில் போட்டு நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டான். அப்படி கலெக்ட் பண்ணாலும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவனுக்கு கட்டுறதுக்கு முடியாது. அதனால கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டான்னா டேக்ஸ் பில் போடாமல் தான் அனுப்புவான். அந்த டேக்ஸ் பில் போடாமல் அனுப்பின பில்லுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இம்போர்ட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இப்போ வந்துட்டு இவ்வளோ டேக்ஸ் நான் கட்டுற மாதிரி வருதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா திரும்ப நம்ம ஆர்சிஎம்ல ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அதோட சில தியரிஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்குமெண்ட், ஜிஎஸ்டி ரிட்டர்னுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம கையில் இருக்கணும்னா பர்ச்சேஸ், சேல்ஸு, அவுட்புட் ஜிஎஸ்டி எவ்வளவு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே போங்க. ஃபார்மை பொறுத்தளவுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 1 இருக்குது. ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்தளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா 10ஆம் தேதிக்குள்ளே அதோட டியூ டேட் முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து ஜூன் மாதம் இருக்கேன். ஜூன் மாதம் இருக்கேன்னா ஜூன் மாதத்தோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளே நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா 11th, அதாவது 10ஆம் தேதியை 11ஆம் தேதின்னு மாற்றிருக்காங்க. அது வந்து நவான் டேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த ரிட்டர்னில் நான் 11ஆம் தேதி என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் டாக்ஸபிள் குட்ஸ் அண்ட் ஆர் சர்வீசஸ் அஃபெக்டட். நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம், கூட்ஸ் சேல்ஸ் பண்ணோமா, சர்வீஸ் சேல்ஸ் பண்ணோமா அப்படின்ற அந்த சேல்ஸ் பில் எல்லாத்தையோட மொத்தம் நம்ம டேர்ன் ஓவரை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன சப்மிட் பண்ணி ஆகணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3 அப்படின்றதுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, அதுவும் சஸ்பெண்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டிஆர் 2 3 பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜிஎஸ்டிஆர் 2 அப்படின்றது என்னென்னா நம்ம பர்ச்சேஸ்க்கான வென்ட்ரிஸை பூரா நம்ம அதில் போடலாம். இது பூரா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடைசியில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கட்டியிருக்கீங்க, இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஈஸியாக வந்துட்டு கட்டி முடிக்கிறதுக்கு 3 யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆனால் அது வந்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா நிறைய ஜிஎஸ்டியோட ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி இதில் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஜிஎஸ்டியாகவே இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னுமே அதோட ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்மேஷன் கிடைக்கல. அதனால ஜிஎஸ்டிஆர் 3Bயை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டிஆர் 3B வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளாவே செல்ஃபாக டிக்ளேர் பண்ணுறது. எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா எனக்கு வந்துட்டு இவ்வளவு டேக்ஸ் எனக்கு பேயபிள் இருக்குது, இவ்வளவு டேக்ஸ் எனக்கு கிளைம் இருக்குது, பேலன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் நான் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம பணத்தை நம்ம கட்டிடணும். என்ன பிரச்சனை ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3ல ப்ராப்ளமே இருந்தாலுமே நம்மளாவே செல்ஃபாகவே இவ்வளோ பேயபிள் இருக்குது, இவ்வளவு எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் டேக்ஸ் இருக்குது, அதனால மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டுறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. இந்த 4 ஃபார்முமே
மந்த் ஆன் மந்த் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து GSTR4 அப்படின்றது என்னென்னா காம்போசிஷன் டீலருக்கான ஒரு கான்செப்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸை எப்படி ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டராக பிரிச்சுக்கோங்க. எடுத்தோடனே ஏப்ரல், மே, ஜூன் AMJன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஜாஸ். அடுத்து OND அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பேலன்ஸு JFM ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். இப்போ ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்ச உடனே இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல், மே, ஜூன் முடிஞ்சிருச்சா, ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளே GSTR4 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி GSTR5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஸ், வெளிலேருந்து வரக்கூடிய ஃபாரின்லேருந்து இங்கே வராங்க, இங்கே வந்து இன்கம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்க டேக்ஸபிள் பர்சனாக மாறுறாங்க. அவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் 20ஆம் தேதிக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள GSTR5 மூலமாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இந்தியன் சிட்டிசன்ஸ் இல்லாதவங்க. அதே மாதிரி GSTR6 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ISDன்னு சொல்லுவாங்க, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றதுமே நீங்கள் அதை தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சர்வீஸை வாங்கிட்டு அந்த சர்வீஸை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட் ஆஃபீஸோ இல்லை வேறு மாதிரியான கார்பரேட் ஆஃபீஸையோ நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ISD அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த பீப்புள்ஸுமே என்ன பண்ணி ஆகணும்னா 13th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே. அதே மாதிரி ஜிஎஸ்டி அவங்க டேர்ன் ஓவர். GSTR7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா டிடக்டிங் டேக்ஸ் அட் சோர்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? GSTR8 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சப்ளைஸ் அஃபெக்டட் த்ரூ இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இப்போ நம்மளாம் கஸ்டமராக இருப்போம். நம்ம ஆர்டர் பண்ண உடனே அமேசான்காரன் எதுவும் குட்ஸ் அனுப்ப போகிறதில்ல, அவன் கூட வந்துட்டு அவனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் ஆர்டர் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அனுப்பிவிடுவாங்க. இவங்க அமேசான்காரங்க நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த மாதிரி அமேசானுமே என்ன பண்ணி ஆகணும்னா இகாமர்ஸ் ஆப்ரேட்டருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா GSTR8 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. GSTR9 வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஆர் டேக்ஸ், நார்மல் டேக்ஸ் பேயர் அப்படின்றது 31st டிசம்பர் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட அடுத்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ 2019-20 முடிஞ்சு இப்போ நம்ம 2019-20 GST ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 2020 வரையும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது அடுத்த வருஷம் 31ஆம் தேதி வரையும் அப்படின்ட்டு. அதே மாதிரி GSTR9 அப்படின்றதுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கான ஆனுவல் ரிட்டர்ன். எப்படி 4 வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிட்டர்னோ அதே மாதிரி ஆனுவல் ரிட்டர்னுக்கு 9A, இதுக்கும் அதே மாதிரியான டேட் தான் 31st டிசம்பர் தான். அப்புறம் GSTR10 அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு வேணாம், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னா அவர் GSTR10 போய் இருக்கிற பேமெண்ட் ஏதாவது டியூ பெண்டிங் இருக்கா எல்லாத்தையும் பார்த்து கட்டி முடிச்சு என்ன பண்ணிக்கணும்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதுதான் வந்துட்டு GSTR10 அப்படின்ற கான்செப்ட். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா GSTR11 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், பட் UIN. அப்போ UIN போர்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆஃப் த பீப்புள்ஸ் இன்வர்ட் சப்ளைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா GSTR11 யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது GSTR11 வரைக்கும் நம்ம கிளியராக முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் GSTன்னு சொல்கிறோம். பேமெண்ட் ஆஃப் GST அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ரெகுலர் டீலர், காம்போசைட் டீலர் அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குது. ரெகுலர் டீலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் கரெக்டாக GST எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி இன்புட் எவ்வளோ இருக்குது, அவுட்புட் எவ்வளோ இருக்குது, மொத்தம் எவ்வளோ கட்டணும் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய ரெகுலராக பே பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் ரெகுலர் டீலர்னு சொல்லுவோம். இதே காம்போசிஷன் டீலர் அப்படின்றது வந்து அந்த மாதிரியான கான்செப்ட் கிடையாது. அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டீலர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஆன் மந்த் என்னால் வந்துட்டு பே பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், டேக்ஸ் பேர்னிங் எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு பிஸ்னஸு ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த டயத்தில் நான் வந்துட்டு தேவையில்லாமல் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் டீலர் ஆகிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டீலருக்கு மாறுவாங்க. காம்போசிஷன் டீலருக்கு மாறினா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எவ்வளோன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படின்றப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ காம்போசிஷன் டீலருக்கு ஆனுவல் டேர்ன் ஓவரில் எவ்வளவு தான் அவங்க ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
காம்போசிஷன் டீலரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா டைப் ஆஃப் பிஸ்னஸை வச்சு அவங்க கை காசை போட்டு கட்டுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடர்ஸ் 0.5 தட் மீன்ஸ் 1% பாதி ஜிஎஸ்டிக்கும் பாதி சென்ட்ரலுக்கும் பாதி ஸ்டேட்டுக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் நாட் சர்விங் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் வந்து 2.5% ரெண்டுமே சேர்த்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் எ ஃபிக்ஸ்டு டேக்ஸ் ரேட் ஆஃப் 6% வித் 3% சென்ட்ரல் 3% ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீம் இது வரையும் கூட்ஸுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்வீஸுக்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேர்ன் ஓவருக்குள்ளே இருக்கிறவங்க காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கலாம் அப்படின்னா 50 lakhs இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கலாம். 50 lakhs தாண்டிட்டா அவங்க காம்போசிஷன்லேருந்து ரெகுலர் டீலருக்கு மாறியே ஆகணும். சரிங்களா? அடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பேமெண்ட் கேன் பி மோடட் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 10,000 வரை மட்டும்தான் நம்ம செக்கு டிடி கேஷாக வந்துட்டு ஒரு பேங்க் மூலமாக கட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியும். 10,000க்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஆன்லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னென்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் கான்செப்ட். நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் கட்ட தவறுனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஜிஎஸ்டி இஸ் ஷார்ட் பெய்டு மீன்ஸ் கட்டலை, குறைச்சி கட்டியிருக்கீங்க, அன்பெய்டு, பெய்டு லேட்டு அப்படின்னு இருந்தால் லேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 18% வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டீலருக்கு போடுவாங்க. அதே மாதிரி பெனால்ட்டியும் கட்டுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். இந்த பெனால்ட்டி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees இல்லாட்டா 10% அப்படின்ற மாதிரி எது வந்துட்டு ஹையராக இருக்கோ அந்த இது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எவாய்ட் பண்ணியிருக்கீங்க 50,000 பண்ணியிருக்கீங்கன்னா அது 10%னா 5 தான் வரும். அப்போ இங்கே 5 or 10,000 பார்த்தீங்கன்னா 10,000 கட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு அடிக்கடி மாறும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரெண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இப்போ இந்த டாபிக் எடுக்கும்போதே நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணேன் ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இப்போ என்னென்ன அப்டேட் இருக்குது, இப்போ அந்த அப்டேட்டில் என்னென்ன நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இதுக்கு தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 1 hourல ஜிஎஸ்டியை பற்றின கிளியரான ஒரு அப்டேஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து 7th காம்போசிஷன் ஸ்கீம். காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்றது ஏற்கனவே இந்த இதிலே நிறையா உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்ஸு. நம்மளுக்கு லார்ஜ் ஸ்கேல் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தால் தான் பிஸ்னஸ் கொடுப்பேன்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜிஎஸ்டி எடுத்துட்டோம். ஆனால் ஜிஎஸ்டி எடுத்தாலுமே மந்த் ஆன் மந்த் அதை போய் கட்டுறது வைக்கிறது எல்லாத்துக்கும் அலையிற அளவுக்குலாம் இங்கே நம்ம ஒன்றும் பெரிய சம்பாத்தி இல்லை. அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த டேக்ஸ் பேர்னிங்கை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா காம்போசிஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். காம்போசிஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 1.5 கோடி ரூபா வரையும் உன்னோட ஆனுவல் டேர்ன் ஓவர் குட்ஸுக்கு மட்டும் நீ குட்ஸ் மட்டும் பண்ணுறதா இருந்தேன்னா உன்னோட ஆனுவல் டேர்ன் ஓவர் 1.5 crore வரை இருக்கிற வரையும் ஜிஎஸ்டியோட எதுக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே இருந்துக்கலாம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போசிஷன் ஸ்கீமில் நான் சர்வீஸில் இருக்கணும்னு அப்படின்னா நம்ம சர்வீஸ்க்கு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3% கை காசு சொந்த காசை வந்து மந்த் ஆன் இயர் ஆன் இயர் என்ன பண்ணணும், குவார்டர்லி பேசிஸ்லையும் இயர் ஆன் பேசிஸ்லையும் பண்ணணும். மந்த்லி பண்ண தேவையில்லை. எவ்வளோ ஆனுவல் டேர்ன் ஓவர் இருக்கோ அதுக்கு உண்டான பேமெண்ட்டை நம்ம பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், இப்போ இதுக்கப்புறமேட்டு நான் அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னு சொல்லி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட நம்மளுக்கு டாபிக் முடியுது. பட் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணுன்ற ரொம்ப விருப்பப்பட்டதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 or more குட்ஸ் சப்ளை அப்படின்றத பண்டல்டு சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு பொருளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கும்போது ஒரு பொருளோட ஒரு பொருள் சேர்த்து விற்பாங்க. அதை தான் பண்டல்னு சொல்லி சொல்லுவோம். இது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ டோர் டெலிவரி அவன் பண்ணலாட்டினா அவன் வாங்கின அந்த வெளில வாங்கின குட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரோ ஒரு வேனையோ வச்சு தான் தூக்கிட்டு போகணும். அந்த கார்காரங்க கேட்பாங்க, அந்த அமௌண்ட் கேட்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து குட்ஸ் வாங்கலை, சர்வீஸை தான் வாங்கியிருக்கோம். அப்போ சர்வீஸு இப்போ அந்த சர்வீஸவே அவன் டோர் டெலிவரி பண்ணுறான்றப்போ நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறான். அப்போ இந்த இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பண்டல்டு சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அதுதான் அழகாக சொல்லியிருக்கேன். A bundled supply is a combination of goods. குட்ஸோட காம்பினேஷனாக இருக்கணும். இல்லாட்டினா அண்ட் ஆர் சர்வீசஸ் மட்டும் இருக்கும், இல்லைன்னா குட்ஸஸ் மட்டும் இருக்கும். ஆனால் 2 or more இருக்கணும். சரிங்களா? ஆனால் ரெண்டுமே சேர்த்து சொல்லுறாங்கள, குட்ஸும் சர்வீஸும் சேர்ந்தது கூட வரலாம். சொல்கிறது புரிஞ்சுங்களா? திஸ் கான்செப்ட் வாஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் சர்வீஸ் டேக்ஸ் வேர் a bundled service means a combination of 2 or more services. ஏற்கனவே இந்த இது இருந்திருக்கு. பண்டல்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு எதில் இருந்திருக்குன்னா சர்வீஸ் டேக்ஸில் இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 or more சர்வீசஸ் ஒன்றா சேர்த்து வாங்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் போனீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஃபுட் சர்வீஸ், ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பேக்கேஜாக கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பண்டல்டு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த மிக்சடு சப்ளை அப்படின்றதுல அதில் 2 டைப் இருக்குது பண்டல்டில். ஒன்று மிக்சடு சப்ளை அப்படின்றது. மிக்சடு சப்ளை அப்படின்றது 2 or more குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துருக்கிறது தான். பட் ஒரே ரேட்டில் இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோப்பும் இப்போ நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் வாங்கணும்னு போடுறீங்க, போகிறப்ப ப்ரெஷ்ஷும் கூட கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டு சேர்த்து ஒரே ரேட்டு அப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட்டோட ரேட் 40 ரூபா இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் சேர்த்து 60 ரூபாய்க்கு விற்பாங்க. ப்ரெஷ்ஷோட ரேட் 50 ரூபா இருக்கும். மொத்தம் 90 ரூபா. 90 ரூபாய்க்கு 60 ரூபா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அப்போ அது மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் ஈஸியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மிக்ஸ்டு சப்ளை. அதே பண்டல்டு குட்ஸை வந்துட்டு மிக்சடு ஆயிடுச்சு, அதை வந்துட்டு மிக்சடாக இருக்குன்னா எப்படின்னா செப்பரேட் பண்ண முடியும். ஒன்றா சேர்ந்து தான் இருக்குது, செப்பரேட் பண்ண முடியும்னா மிக்சடு சப்ளை. அதை பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா காம்போசிட் சப்ளை. லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா காப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம சுகரை வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு கலக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியவே முடியாது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா காம்போசிட் சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிக்சடு சப்ளை பற்றி ஒரு விஷயமா பார்த்துடலாம். மிக்சடு சப்ளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் எக்ஸாம்பிள் தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எ தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் consisting a canned food, sweets, chocolates, cakes, dry fruits and aerated drinks and fruit juices supplied for a single price is a mixed supply. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிக்க முடியும். கேண்டு ஃபுட்டை தனியாக பிரிச்சிடலாம், ஸ்வீட்ஸை தனியாக பிரிச்சிடலாம், சாக்லேட்டை தனியாக பிரிச்சிடலாம், கேக்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிக்க முடியும். ஆனால் அது சிங்கிள் ரேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பண்டல்டாக பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ரேட்ஸ் உங்களுக்கே தெரியும். 5 இருக்குது, 12 இருக்குது, 18 இருக்குது, 28 இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். அப்போ எதோட ஐட்டத்தை நான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 5% இருக்குது. நான் பண்டல்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அது ஒவ்வொரு ஜிஎஸ்டி ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. ஒன்றுக்கு 0% ஜிஎஸ்டி, இன்னொன்றுக்கு 5%, இன்னொன்றுக்கு 12, இன்னொன்றுக்கு 18, இன்னொன்றுக்கு 28 இருக்குது. அப்படின்னா எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு சப்ளையோட பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரின்சிபல் சப்ளை அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு சப்ளையை பொறுத்தளவுக்கு ஈஸியாக பிரிக்கிறதுல எதுக்கு ரேட் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்கிறோம். அந்த ரேட் மீன்ஸ் என்ன, ஜிஎஸ்டியோட ரேட் பர்சன்டேஜ். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 28% இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 28% ஏரேட்டட் அப்படின்றது 28% ட்ரிங்க்ஸ் இருக்குன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரேட்டு. டோட்டல் அமௌண்ட்டுக்குமே 28% நம்ம போடணும். அதில் வந்து 0% இருக்குது, 5% இருக்குன்னா குறைக்கவே முடியாது. அதே மாதிரி காம்போசிட் சப்ளை அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை மீன்ஸ் சப்ளை இஸ் காம்ப்ரைசிங் 2 or more goods or services which are naturally bundled. அப்போ வந்து நேச்சுரலாக பண்டல் பண்ணியிருக்கோம் and supplied in with each other in the ordinary courses of business. அதாவது அவங்க பிஸ்னஸ்க்காக ஒன்றா சேர்த்து வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது இந்த பின்னாடி எக்ஸாம்பிள் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ட்ரெயினில் போகிறோம், இல்லைன்னா ஒரு டூர் பேக்கேஜ் கொடுத்துட்டு வெளில போகிறோம். இப்போதைக்கு டூர் எங்கேயும் போக முடியாது. பட் டூர் போகும்போது பார்த்திங்கன்னா போர்டிங் போயிருப்போம். இப்போ கொடைக்கானல் போயிட்டோம், போர்டிங் போய் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம். அங்கேயே போட்டிருக்காங்க நீங்கள் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees ஆகும் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். அதே ஃபுட்டுக்கு சேர்த்து பண்ணோம்னா 2300 ஆகும்னு சொல்கிறாங்க. 2300ஓட சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 day ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கான கேப் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 4300 rupeesக்கு நம்மளுக்கு ஃபுட்டும் கிடச்சிருது, இடமும் கிடச்சிருது, சுற்றி பார்க்குறதுக்கு காரும் கிடச்சிருது. அப்போது இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை. இதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி பிரிக்க முடியும்? இப்போ நீங்கள் வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு வெளியே வந்தோடனே ப்ரெஷ்ஷை தூக்கி ஒருத்தருக்கு 10 ரூபாய்க்கும், பேஸ்ட்டை தூக்கி ஒருத்தருக்கு ப்ரெஷ்ஷை தூக்கி ஒருத்தருக்கு
வாட்டருக்கு 50 ரூபாய்க்கும் பேஸ்ட்டை ஒரு 50 ரூபாய்க்கு விற்று 100 ரூபாய்க்கு கையில் பார்த்துடலாம். ஆனால் இந்த பேக்கேஜை வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா காம்போசிட் சப்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக அந்த ஹோட்டலுக்கு நம்ம போனோம், சாப்பிட்றதுக்கு போனோமா இல்லை ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போனோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, ஊர் சுற்றி பார்க்க போனால் ட்ராவல்ஸ்க்கு போயிருப்போம், அதே சாப்பிட போனால் ரெஸ்டாரண்ட் போயிருப்போம். இப்போ நம்ம போய் லாட்ஜில் தங்குறதுக்கு தான் போனோம். போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் கான்செப்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இப்போ லாட்ஜில் தங்குறதுக்கு என்ன ஜிஎஸ்டியோ அதுதான் மற்ற எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. மிக்ஸ்டு சப்ளையை பொறுத்தளவுக்கு எது ஹையர் ரேட்டோ அது வரும். காம்போசிட் சப்ளையை பொறுத்தளவுக்கு என்ன பர்பஸ்க்காக போயிருக்கோமோ அந்த விஷயத்துக்கான ஜிஎஸ்டியை தான் எல்லா டோட்டல் அமௌண்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இதோட எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் புக்கிங் ட்ரெயின் டிக்கெட், யூ ஆர் புக்கிங் ராஜ்தானி ட்ரெயின் டிக்கெட் which include the meals. It is a bundle of supplies. ஆமாம், ட்ரெயினில் போகிறது ஒரு சர்வீஸு, அதோட சேர்ந்து ஃபுட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அது ஒரு சேல்ஸு. இட் இஸ் அ காம்போசிட் சப்ளை வேர் த ப்ராடக்ட் cannot be sold separately. தனித்தனியாக விற்க முடியாது. யூ வில் நாட் பை a just ட்ரெயின் மீல்ஸ். எனக்கு ட்ரெயின் மீல்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லவும் முடியாது, அதே மாதிரி எனக்கு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் வேணும்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ராஜ்தானிலாம் போனீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் பேசஞ்சர் இஸ் தேர் ஃபார் த பிரின்சிபல். அப்போ வந்து இந்த இடத்துல ஃபுட்டு சாப்பிட போனோமா இல்லை நம்ம வந்துட்டு எதுக்கு போனோம், என்ன விஷயத்துக்காக ட்ரெயின் போகிறதுக்காக போனோமா பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்கு தான் போனோம்னா அப்போ அந்த ட்ரெயின் போகிறதுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அந்த ரேட்டை தான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் ஆஃப் ட்ரெயின் வந்து தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்லி முடிக்கணும். ஓகே, இன்றைக்கி செஷன் இதோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு செஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தியரியாக இருக்காது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதனால உங்களோட லேப்டாப் மற்ற டெஸ்க்டாப் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஆரம்பித்து டேலியோட பேசிக்ஸை ரொம்ப கிளியராக முடித்து உங்களுக்கு மெட்டீரியல் சப்மிட் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து முடித்தவங்க இதில் திரும்ப வரட்ட பார்க்கணும் அப்படின்னா திரும்ப 1 டைம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே திரும்ப வரட்ட நல்லாவே பார்த்துருங்க. பார்த்து நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அசஸ்மெண்ட் எழுதி முடிச்சுட்டிங்கன்னா இந்த வீடியோவை திரும்ப பார்க்க முடியாது, அது ஒன்று பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இதோட டெமோ இந்த எங்களோட சைட்டில் இந்த ப்ரோக்ராமோட இதை வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணுன்றதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருப்போம். அந்த வீடியோ மூலமாக என்ன பண்ணிருங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வரணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியே நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஃப்ரீ ஆன்லைன் ஒர்க் ஷாப் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ் டிஸ்கஷன் இது எல்லாமே சார்ந்து தான் இருக்குது. ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அதுக்கு வந்துட்டு 1 hour 2 hour ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ஆன்லைன் ரொம்ப ஆஃபர்டு ப்ரைஸஸ்லேயும் நிறையா வந்துட்டு கோர்சஸ் நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே எங்களோட சைட்டில் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே சைட்டில் தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ரோல் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.